இப்போ அந்த காலகட்டத்துக்கு வருவோம். இந்த சூரா எப்போ இறங்குச்சு? மக்கால இறங்கிச்சா மதீனால இறங்கிச்சா? பக்ரா மதீனால இறங்கின சூரா. அப்போ மதீனாவில் எப்போ இறங்கிச்சு அப்படின்னா, ஹிஜ்ரத்து செஞ்ச ஆரம்ப காலகட்டத்திலே இறங்கிச்சு. ஹிஜ்ரத்து செஞ்ச உடனே ஹிஜ்ரத்து போனாங்க இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலகட்டத்துடைய ஆரம்ப காலகட்டம் பத்ருக்கு முன்னாடியே இறங்கிச்சு இந்த சூரா. அப்போ இதுல இன்னொரு குர்ஆனுடைய இன்னொரு அடிப்படை லெசனும் நீங்கலாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, குர்ஆன்ல ஒரு சூரா மக்காவுல இறங்கின சூரா அல்லது ஒரு மதீனாவுல இறங்குற சூரான்னா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, முழு சூறாவும் மதீனாவுல இந்த காலகட்டத்தில் தான் இறங்கிச்சுன்னு நினைச்சக்கூடாது. மெஜாரிட்டியான வசனங்கள் அது அந்த மக்காவுடைய இறங்குனதா இருக்கும், அல்லது மெஜாரிட்டியான வசனங்கள் மதீனாவுல இறங்குனதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சூறாலேயே மக்காவுல இறங்கின ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கின வசனங்களும் இருக்கு. இந்த சூரா நான் தான் சொன்னேன்ல, குர்ஆனுங்கிறது என்ன, மல்டிபிள் பயான், அல்லாஹ்வுடைய மல்டிபிள் லெக்சர்ஸ். இப்போ இந்த சூறால மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லெக்சர்ஸ் இருக்கு. இந்த சூறாலேயே மட்டும் நூற்றுக்கணக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சிலது 40, 50 இந்த அதாவது 100க்குள்ள. ஆனால் அதிகமான லெக்சர்ஸ் இந்த சூறால தான் இருக்கு. அப்போ ஒரு சில பயான்கள் எப்போ இறங்குனது? மக்காவுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்கியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பயான்கள் ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் இறங்கியிருக்கு, ஒரு சிலது கடைசி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்திலையும் இறங்கி